விஜய் வந்து வெரி சாஃப்ட் பர்சன், பேசவே மாட்டாரு. உங்க விஜய் நான் வர இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு பண்ணிருக்காருன்னு போது ரெட் நூல் பிரசன்ஸ் விஜயகுமார் என்கின்ற தலைவாசல் விஜய். டைட்டில் ஸ்பான்சர் GT ஹாலிடேஸ், பவர்ட் பை ஜெயச்சந்திரன். ஹெல்த் பார்ட்னர் சிம்ஸ் சென்னை. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பத்மம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். பகவதி ஷூட்டிங் நடக்குதுமா. அங்க இருந்து இறங்கி வராரு, கேமரா ஃபாலோ பண்ணுது. பகவதி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கணும். அது கிட்ட வந்ததுமா, கஜபதி அப்படின்ட்டு அப்படியே நடங்க அப்படின்னாப்ல விஜய். பார்த்தாலே உங்க ஸ்டெப் தான் சார், போட்டு ஒன்று பண்ணுவீங்க. தேவர் மகன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிலிம் வேர் யூ ஹேட் 100% கரெக்ட் காஸ்டிங். சரக்கு அடிச்சிருக்கேன் ஃபுல்லாக இவ்வளோ தூரம். அந்த சீட்டா உட்காந்தா உள்ள போயிடும், அந்த மாதிரி ஒரு சீட் அது இவ்வளோண்டு தான் இருக்கும். அந்த டேக் ஆக்ஷன் பண்ணும்போது அது எப்படி வந்ததுன்னு தெரியல. எனக்கு கல் மேலே ஏறிச்சுன்னா கூட தெரியாது. ஓகே, உட்காந்தோன்னு பயங்கரமாக கை தட்டுறாங்க. கை தட்டிட்டு மச்சான் சூப்பர். அவருக்கு இருந்த அந்த ஒரு ஸ்டாமரிங் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணாருன்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக். அண்ட் ஹீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் சிங்கர். 2 பசங்களுமே அவங்க வந்து மியூசிஷியன்ஸ். பட் என்னன்னா ஒரு 70 வயசுன்னு என்னால் நம்ப முடியல. அதே மாதிரி ராஜேஷ் சார், ஒன் ஆஃப் த முக்கியமான சீக்வன்ஸ் இது. ஏன்னா இப்போ லைஃப்பை பற்றி ஏதாவது கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா யாராக இருந்தாலும் இந்த டயலாகை தாண்டி கடந்து போகாத மனுஷங்களே இருக்க முடியாது. ஏன்னா அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இது. அவ்வளோதான். விஜய் வந்து சச் அ பர்சன் அண்ட் ஸோ சாஃப்ட். அண்ட் ஐ திங்க் ஐ ஒர்க் வித் ஹிம் இன் விஷ்ணு, காதலுக்கு மரியாதை, திஸ் ஃபிலிம் அண்ட் இன்னொரு படம் பிரியமானது. வெரி சாஃப்ட் பர்சன், பேசவே மாட்டார். இவரோட நடந்த ஒரு கூத்து ஒன்று சொல்கிறேன் நான். பகவதி ஷூட்டிங் நடக்குதுமா. அதில் ஒரு ஷார்ட்டு கிரேன், அகிலா கிரேன் இங்கே வச்சுட்டு விஜய் வந்து அங்கே உள்ள ஆஃபீஸ்லேருந்து ஏதோ பேசிட்டு வராரு. நான் வந்து அதில் வந்து ஒரு இந்த கேங்குக்கெல்லாம் ஒரு பெருசு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அங்கேருந்து இறங்கி வராரு, கேமரா ஃபாலோ பண்ணுது. ஃபிலிமு, ஓகே, நாட் அ ரிசல்ட் கிடையாது. அங்கேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்தால் நானும் இளவரசர் சார்லாம் வந்து இங்கே உட்காந்து ஜீப் கிட்டே நிற்கிறோம். அவர் வராரு, என்னமோ ஒரு பஞ்சாயத்து நடக்குது. பஞ்சாயத்து முடிச்சுட்டு வந்தோடனே பகவதி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கணும். விஜய் என்ன பண்ணுவாப்புல, ஏறுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவார். வண்டியில் ஏறும், வண்டி போவோம். ஸோ கேமரா அப்படி ஃபாலோ பண்ணி எங்களை அப்படி வந்து இப்படி வண்டி போவோம். இதை வந்து என்ன பண்ணாப்புல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்து, சார் உங்கள் கேரக்டர் வந்து விஜய் சார் கிட்ட வந்தோன்னே பகவதின்னு சொல்கிறீங்க சார் ஒரு 3 வாட்டி சொன்னாப்புல. அதுக்கு முன்னாடி தான் கோகுலத்தில் சீதை ஓகே ஒரு 12 பேஜோ 13 பேஜ் 2வது டேக்கில் ஓகே ஆச்சு. அது பியூட்டிஃபுல் டயலாக். ஓகே, படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்னேன் பகவதி தானம்மா, ஒரு வாட்டி பேப்பர் கூட நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் பகவதி மட்டும்தான் சார், அது சொல்லிடு. கோகுலத்தில் சீதை பார்த்தியா நீ? சார் இல்லை சார், உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சார். நான் என்னன்னா பகவதி தானே, நான் அதை பற்றி மைண்ட்லேயே எடுத்துக்கல. சரி, நாங்கள் இங்கேருந்து கிரேன் போய் அங்கேருந்து ஃபாலோ பண்ணி வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். கிட்ட வரும்போது மாத்திரம் பகவதி அப்படின் போது போயிடலாம் அப்படின்னு. அது கிட்ட வந்ததுமா, கஜபதி அப்படின்ட்டேன். அப்படியே நடங்க அப்படின்னாப்ல விஜய். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இந்த பகவதி பேர் வந்து நாட் அ வெரி ஃபெமிலியர். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கஜபதின்னு சொல்லிட்டு, அவன் இப்போ தான் இறந்துட்டான். என்னோட LKGலேருந்து டிகிரி வரைக்கும் படித்தான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கே வந்து ஒரு லுக் விட்டான், ரே சாரிடா. எனக்கு விஜயை பார்க்கும்போதெல்லாம் அதுதான் ஞாபகம், கஜபதி தான் ஞாபகம். ஓகே, such a wonderful person and definitely I don't know. இவர் வந்து கட்சி ஆரம்பித்து பண்ணியிருக்காருன்னும் பொழுது டெஃபினெட்லி ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் குட் லக் ஃபார் இஸ் சக்ஸஸ். ஏன்னா வெரி மற்ற விஷயங்களில் மூக்க நுழைக்காத ஒரு ஆள், தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிறது தான் நான் பார்த்த விஜய். ஸோ இப்போ வரும்பொழுது ஹி ஹேஸ் டு டூ அ லாட். டெஃபினெட்லி ஹில் டூ இட். ஐ திங்க் அதுதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு சார். மறக்க முடியுமா சார் இது? சார் எனக்கு இதில் ஒரே ஒரு கேள்வி சார். எனக்கு நார்மல் குதிரை வண்டியை ஓட்டிடலாம்,
தேவர் மகன்ல ஒரு குதிரை வண்டி நீங்கள் யூஸ் ரேக்லா பண்ணிருக்கீங்க. வண்டியம்மா. ரேக்லா எப்படி சார் அது பழக்கமா இல்லை அது? பழக்கம் இல்லை, வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க, முடியலன்னா வேற ஆள் இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் இந்த சீனில் வரும்போது செம்ம ஸ்பீடாக வந்து டக்குன்னு அப்படியே நிற்கும் அது. ஆமாம், அது ஐ திங்க் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். சரக்கு அடிச்சிருக்கேன் ஃபுல்லாக இவ்வளோ தூரம், அந்த சீட்டாக உட்காந்தா உள்ளே போயிடும், அந்த மாதிரி ஒரு சீட் அது இவ்வளோண்டு தான் இருக்கும், சின்னதாக இருக்கு. ஆமாம், அதில் உட்காந்து அந்த குதிரையை வேற அன்றைக்கி காலையில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். 2-3 நாள் ப்ராக்டிஸ். இப்போ பண்ணுறாங்களா அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ சரி. ஒரு 2 ரவுண்ட் போயிட்டு ஓகே சார் ஓகே எனக்கு இல்லைங்க, இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனோம், ஒரு ஐ திங்க் ஒரு 50 மீட்டர்ஸ் இருக்கும். கமல் சார் வராரு, பிசி சார் அங்கே கேமரா வச்சுருக்காங்க, நான் போனோம், போய் அங்கே நிற்கணும். இதில் கூட இருக்கிறவங்கெல்லாம் நீ தண்ணி அடிச்சிருக்க, அதை மெயின்டைன் பண்ணிக்கோ. இப்போ நான் தண்ணி அடித்த மாதிரியே இருக்கணும், இந்த குதிரை வண்டியில் சாதாரணமாக உட்காந்தாலே தண்ணி அடித்த மாதிரி தான் இருக்கும். அதில் சரின்னு சொல்லிட்டு பண்ணும்பொழுது அங்கே வந்து ஒரு சின்ன கல் ஒன்று இருந்திருக்கு. நான் அது மைண்டில் இல்லை, எனக்கு வந்து போய் கரெக்டாக குதிரை கேமரா முன்னாடி நிற்கணும். அது கரெக்டாக பிசி சார் சொல்கிறார் இங்கே நிற்கணும் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு நிற்கிறதுக்கு இது ரெண்டுத்தையும் இழுக்கணும்னு மாத்திரம் சொல்லி கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்தேன். அது வரைக்கும் மானிட்டரில் ஒழுங்காக போயிட்டு இந்த வண்டி அந்த கல் தாண்டி தான் போச்சு. அந்த டேக் ஆக்ஷன் பண்ணும்போது இந்த நான் தண்ணி அடித்து வண்டி ஓட்டுற மாதிரி ஃபீல் வரணும், குதிரை ஃபாஸ்ட்டாக போகணும், அங்கே நிற்கணும். இதில் என்ன ஆயிடுச்சு, அந்த வீல் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கல் மேலே ஏறி இப்படி போய் ஜம்ப். ஆமாம் ஆமாம், அதனால தான் கேட்டேன். அது எப்படி வந்ததுன்னு தெரியல, எனக்கு கல் மேலே ஏறிச்சுன்னா கூட தெரியாது. ஓகே. ஏன்னா அப்போ வந்து மானிட்டரில் பார்க்க முடியாது. உட்காந்தோன்னு பயங்கரமாக கை தட்டுறாங்க, கை தட்டிட்டு மச்சான் சூப்பர் பின்னிட்டடா நீ அப்படின்னு. எனக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கல் மேலே ஏறின விஷயம். ஓகே. அண்ட் இந்த சீன் வந்து இப்போ எனக்கு படம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பிகாஸ் படம் இறங்கி வந்துட்டு இருக்கு, ஓப்பனிங்கே செம்மையாக ஒரு மேளத்தை போட்டு தாளத்தை போட்டு கூப்பிட்டு வராங்க. படம் முடிகிற ஃபீலை வந்து அந்த ஸ்டார்டிங் இந்த டைட்டில் கார்டு அது ஓடுது. அந்த டைம்லேயே வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு அவர் யூஸ் பண்ண டெக்னாலஜி அண்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இவர் வரும்போது நீங்கள் பின்னாடி நிற்கிறது, ஹவு சரியல் சார் அது இட் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். யூ நோ, சில படங்கள் வந்து எப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஐ திங்க் தேவர் மகன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிலிம் வேர் யூ ஹேட் 100% கரெக்ட் காஸ்டிங். எஸ், காஸ்டிங் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சில படங்கள் நம்ம பண்ணால் கூட நம்ம அந்த அதில் வந்து இது வந்து ஒட்டலையே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அது இட்ஸ் நாட் அ மிஸ்டேக் ஆஃப் த, ஐ வில் நாட் சே இட்ஸ் நாட் த மிஸ்டேக் ஆஃப் த ஆக்டர் ஆர் த டைரக்டர்னு. சில சமயம் அந்த மாதிரி நடக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ மதன் பாபு சார் நம்ம கூட இல்லை, பட் இருந்தாலும் அவரோட கேரக்டர் இதில் எழுதுன விதம், இங்கிலீஷில் சொல்லாத தமிழில் சொல்லு அப்படி சிவாஜி சார், அதெல்லாம் பயங்கரம். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ரைக் ஆச்சு. வில் பி மிஸ்ஸிங் ஹிம் டெஃபினட்டாக. மதன் பாபு அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு நானும் பார்த்தேன். ஓகே. நாங்கள் சந்திச்சுக்கிட்டது அவருக்கு இருந்த அந்த ஒரு ஸ்டாமரிங் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணாருன்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். ஓகே. அண்ட் ஹீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் சிங்கர். அவர் வீட்டுக்கு போயிட்டு ஹீ ஹேஸ் அ ஸ்மால் கீபோர்ட் அண்ட் 2 பசங்களுமே அவங்க வந்து மியூசிஷியன்ஸ். நாங்கள் ஒரு நாள் போகும்போது வி ஹேட் அ லவ்லி செஷன் வித் ஹிஸ் ஃபேமிலி. அவர் பாடி அந்த பசங்க பாடி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அவுட்டோரில் இருந்ததால் போக முடியல. மதன் பாபு சார் ஒண்டர்ஃபுல் பர்சன். பட் என்னென்னா ஒரு 70 வயசுன்னு என்னால் நம்ப முடியல. பிகாஸ் வி டோன்ட் டாக் அபவுட் ஏஜ். அதே மாதிரி ராஜேஷ் சார் another wonderful person. டக்கு டக்குன்னு எங்களால் ஏற்றுக்க நம்மளால இல்லை என்னென்ன. நெக்ஸ்ட் பாடும் சார், கவலைப்படாதே சகோதரா. ஆமாம், இது வந்து எனக்கு சார் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இது பார்த்தாலே உங்கள் ஸ்டெப்பு தான் சார். ஒன்று போட்டு ஒன்று பண்ணுவீங்க இல்லை, ஆங்கிளாக இருக்கும் அந்த ஷாட்லாம். பாலாஜி மாஸ்டர் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் அதை? 3 days நடந்தது ஷூட்டு ஃபிலிம் சிட்டியில். அண்ட் நைட்டு மாத்திரம் தான் ஷூட்டிங்கு. பாலாஜி மாஸ்டர் சொன்னார் இந்த ஸ்டெப்பு. நான் சொன்னேன் மாஸ்டர் அந்த ஸ்டெப், நான் டான்ஸர் கிடையாது, நான் டான்ஸரு ரஷ்யாலாம் ஆடிருக்கேன், அது வேறு, பட் இது வராது எனக்கு அப்படின்னு. கூட இருக்கிற அந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும் எல்லாமே, லெக் ரொம்ப ப்ராடாக. ஆமாம் மாஸ்டர் இவர் என்ன இவ்வளோ தூரம் கார் வைக்கிறாங்க, கூட இருக்கிற டான்சர்ஸ்லாம் சொன்னாங்க, அவர் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு வேறு வழி கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ திஸ் வாஸ் ஒன் நைட் சாங் அண்ட் அதில் கண்டென்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மீனிங் அஜித் அப்போ வந்து அமராவதி முடிச்சுட்டு தட் வாஸ் அ நைஸ் மொமெண்ட் அண்ட் நைஸ் மெமரிஸ். அது ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொன்னேன் சார், அந்த வாய்ஸ் பேஸு இதில் 2 பேருக்குமே சாஃப்டான ஒரு இது இருக்கும். பட் இப்போது இவரும் சரி உங்களுக்கும் சரி இந்த வாய்ஸ் மெத்தடில் எப்பா இல்லை, தட் அகெயின் டிபெண்டிங் அப்போ அந்த கேரக்டர் மாதிரி. அது வந்து இப்போ எனக்கு வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ்னு பார்த்தீங்கன்னா மை வாய்ஸ் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த கெட்டப் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. ரெட் ஃப்ளவர் சாரி, அதில் அதே சாருகேசி பாருங்க, மை வாய்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் பிகாஸ் த கேரக்டர் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. பட் ஆஸ் யூ செட் த டெப்த் ஆஃப் த வாய்ஸ் அது அப்படியே இருக்கும். பட் அதில் வந்து ஏற்றத்தாழ் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற வாய்ஸ் இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து லேசாக அழுதா கூட நம்மளுக்கு கலைஞடும். இட் வில் ஹிட் யூ. ஃபர்ஸ்ட் வந்து இப்போது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த குணச்சித்திர கதாபாத்திரங்கள் பண்ணுறவங்க வந்து அந்த மக்கள் மனசில் ஆழமாக போய் பதியிறது அப்படிங்கிறது இட்ஸ் எனக்கு தெரிஞ்சு அது ரேர். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்கு மத்தியில் இவங்க பண்ணுற கேரக்டர், இவங்களோட
வாய்ஸ் முதற்கொண்டு பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு எல்லாமே போய் பதியும். இது நான் கேட்க வர்றது என்னென்னா, அந்த நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிற மேட்ரு வந்து இப்போது நீங்கள் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கீங்க, பட் நேஷ்னல் அவார்டு ஏன்னா நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், இவங்கெல்லாம் நேஷ்னல் அவார்டு வாங்க வேண்டிய தகுதி உள்ள ஆட்கள், இவங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோட்டோ இருந்தது, ஓகே எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஃபோட்டோ இருந்தது, அண்ட் இன்னும் ஒரு சில பேரோட ஃபோட்டோஸ் இருந்தது. தென் அதை பார்த்துட்டு 1 வீக் அப்புறம் கட் பண்ணி பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் ஃபஸ்ட்டு அது எவ்வளோ ஹாப்பி சார் நம்மளோட. சத்தியமா ஐயா, அது வந்து இது நான் சொல்லக்கூடாதா சொல்லணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லலாமா வேணாமா? இல்லை, எம்எஸ் பாஸ்கர் வந்து இல்லை ஹீ இஸ் அ டிசர்விங் கேண்டிடேட்னு சொல்ல மாட்டேன் நான். ஹீ இஸ் குவாலிஃபைட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் வாட் ஹி காட் இன் த அவார்ட். அது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அகெயின் இந்த முடி போச்சுன்னு கஷ்டப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இது அந்த லைட்டர் சென்ஸ். இது வந்து யாரும் எடுத்துக்கூடாது. புரியுது சார். ஸோ ஹீ ஒர்க் ஸோ ஹார்ட். அவரோட பயணம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஐ திங்க் 6-7 ஃபிலிம்ஸ் வி ஒர்க். டெஃபினெட்லி இட் டிசர்வ்ஸ். அது ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த செக்மெண்ட்டில், அது வந்து குட் தட் யூ பிக்ட் அப் தட். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஐ சென்ட் அ மெசேஜ் டு ஹிம் ஆல்சோ. நான் பேசல அவர்கிட்ட, பட் ஐ சென்ட் அ மெசேஜ். சரி இதெல்லாம் அடங்கட்டும், அதுக்கப்புறமே பேசலாம் அப்படிங்கிறது. ஓகே, எனக்கு இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் என்னன்னா, இப்போ நம்ம ஆக்டிங்கை பார்த்து நம்ம மக்கள் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, பட் அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது அது தனி ரெக்கக்னைசேஷன். அதுவும் இந்த பேஸ் வாய்ஸ் அப்படி இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் வயசு வரைக்கும் ஒரு நார்மல் ஒரு வாய்ஸ் இருக்கும், அந்த ஒரு ஏஜுக்கு உண்டான வாய்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேவர்மங்கலில் உங்கள் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஏஜ் போக போக அதோட பேஸ் அதிகமாகி இப்போ நீங்கள் ஒரு சீரியஸாக பேசினாலும் அப்படி கோவப்பட்டு பேசினாலும் அதோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்க முடியும். அழுதான் எங்களுக்கும் அழுக வந்துடும். ஆமாம். ஸோ அந்த வாய்ஸ் யாராவது சொல்லியிருக்காங்களா சார்? யாராவது இல்லை, வாய்ஸ் எக்ஸசைஸ் எங்களுக்கு இன்ஸ்டியூட்லேயே வந்து தட்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகே, நாங்கள் படிக்கும்பொழுது இந்த வவல்ஸு, அதுக்கப்புறம் சரி காமா பாதா நீசா அப்படிங்கிறது வந்து லோ டோன், அதுக்கப்புறம் மீடியம் டோன், ஹை டோனில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த ஹையஸ்ட் டோன் கத்தும் பொழுது வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு பீச்சில் போய் நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவோம், அலையில் நின்றுட்டு கத்துவோம் காலையில். யார் சார்? நீ? நான், நாசர், அந்த கேங்கு தான் எல்லாம், அந்த ஓஜி கேங்ஸில். ஆமாம், அப்போயே கத்துவோம். கத்துனதுக்கப்புறம் வாய்ஸ் பிரேக் ஆகிடும். 2 நாள் வந்து ஒரு மாதிரி இருக்கும், மறுபடியும் போய் கத்துவோம். தட் இஸ் ஹவ் யூ ட்ரெயின் யுவர் வாய்ஸ். ஆஃப் லேட் வந்து நிறைய எக்ஸசைஸ் வந்துடுச்சுமா அதுக்கு. நீங்கள் படுத்துக்கிட்டு தலையை இப்படி பண்ணிவிட்டு அந்த ஏஇஐஓஇ சொல்லும் பொழுது ஒன் பர்டிகுலர் ஏரியா வில் டெவலப் அப்படின்ற மாதிரி நிறைய வந்துருச்சு. ஓகே, அது இப்போ நான் சொல்கிறத விட கூகுளில் பார்த்தா தெரிஞ்சிடும். எல்லாம் அவங்க ஏஏ சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோட்டோ. ஓ சார், என்ன சார் இது? கலரி. ஓகே, நான் எங்கன்னு சொல்லுங்கள். ரஷ்யா போகிறதுக்கு முன்னாடி கிரெம்லினில் பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னேன்ல. ஓகே, தட் வாஸ் அ ஃபியூஷன் ஆஃப் கலரி, யோகா, சிலம்பம், கராட்டே, குங்ஃபு அண்ட் யோகா அண்ட் பரதநாட்டியம். ஆங்கிகான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து லெஜெண்டரி கொரியோகிராஃபர் சந்திரலேகான். நீங்கள் நினைக்கிற சந்திரலேகா இல்லை, இவங்க வந்து அந்த ஒயிட் ஹேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு இருந்தேன் நான். ஓகே, அப்போ வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா தேட்டர்லையும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். NCPA, ஃபிக்கி ஆடிட்டோரியம், ரவீந்திர பாரதி, கல்கட்டாவில் எல்லாம். ஃபஸ்ட்டு அப்ராட் ஷோ வந்து வி டிட் இன் மாஸ்கோ இன் 1987 ஆஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா இன் USSR. ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இது. இது வந்து ஐ திங்க் இட் கேம் இன் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆல்சோ. ஓகே, செம்மையாக இருக்குது சார் பார்க்கும்போது, ஃபிசிக்கும் அதுக்கும். இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. இது இருக்குல்ல, இது வந்து கலரியில் வந்து ஒன் ஆஃப் த போசஸ். ஓகே, காலை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இதை நிற்கிறாரு, ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அது ஒரு மாதிரி வணக்கம் மாதிரி. ஸோ ஜெர்மனியில் வந்து வி பர்ஃபார்ம்ட் இன் டுசல்டோஃப்னு நினைக்கிறேன். இது முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு 3 செகண்ட் நிற்போம், நின்றுட்டு எழுந்துச்சு வணக்கம் வச்சுப்போம், ஸ்க்ரீன் விழுந்துடும், எல்லோரும் போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸு பேக் ஸ்டேஜில் வந்து விஷ் பண்ணிட்டு போவாங்க, இல்லை வந்து ப்ராபப்ளி. ஆமாம், அது பார்த்துருக்கோம். ஜெர்மனியில் என்ன நடந்தது, அந்த டுசல்டோஃப் தான் நினைக்கிறேன், டுசல்டோஃப் ஆர் லெவர்குசன். இப்படி நிற்கிறோம், கை தட்டுறாங்க. இந்த போஸ்டரில் தான் வணக்கம் லாஸ்ட்ல. இது முடிச்ச உடனே ஒரு 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட் கை தட்டுவாங்க. அந்த கைத்தட்டல் கம்மியாகும் போது ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. அங்கே என்ன ஆச்சு, தட்டுறாங்க. ஸ்க்ரீன் எப்போயோ போடுறது இல்லை, அது ஃபுல் பிளாஸ்டில் போயிட்டு இருக்கு. தே ஆர் கிளாப்பிங் தேர் ஹேண்ட்ஸ்.
நிற்க மாட்டேங்குது. அது நின்னாதான் நாங்கள் வந்து ஸ்க்ரீன் வரும்போது தான் நாங்கள் ரிலாக்ஸ் ஆகி போக முடியும். இது கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட்டுமா. கால்லாம் இழுக்க ஆரம்பிச்சது. அது பக்கத்தில் அவன் இருக்கான்ல அந்த ரகு. ஆமாம் அவன் வந்து இப்போ வந்து ஹீ இஸ் அ ஷெவாலியர் டான்ஸர் அவன். ஒன் ஆஃப் த லெஜெண்டரி டான்சர்ஸ் இப்போ வந்து ஃப்ரான்ஸில் இருக்கான் அவன் பாரிஸ். அவன் வந்து மச்சான் இழுக்குதுரா கால் அப்படின்னா என்னடா ஸ்டேஜ்லயே விஸ்பர் பண்ணுறோம். ஆமாம் ஸ்டேஜில் எந்த கிளாப்ஸ் நாங்கள் பேசுறது கேட்காது. எல்லாருக்கும் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. சுமித்ரா கௌதம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷீ இஸ் ஒண்டர்ஃபுல் டான்ஸர். அவங்க முகம் தெரியல. அவங்க ஒரு பாயிண்டில் என்ன ஒரு பாயிண்டில் வந்து ஏஞ்சி நின்ட்டோம். நாங்கள் ஏஞ்சி நின்னோடனே ஸ்க்ரீன் போட்டால் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போன உடனே ஒருத்தன் ஒரு 6 அடி இருப்பான் ஜெர்மன். இன்னமும் ஜெர்மனில் கத்துறான். அவன் கத்தந்த கேட்டு எங்கள் கூட வந்த ஒரு ஹூ இஸ் அ கோஆர்டினேட்டர் அவர் வந்து வாட் ஆப்பன்னு டிரான்ஸ்லேட்டர் கேட்டால் யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் த ஆடியன்ஸ் அப்படின்னாரு. இது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போய் ஆடிட்டு இது முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் அப்படி நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஓகே டிஸ்ரெஸ்பெக்டிங் த ஆடியன்ஸ் புரியலையே அப்படின்னும் போது இல்லை தே ஆர் கிவிங் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன் அண்ட் யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் அண்ட் கோயிங் பேக் டு த ரூம் ஆஸ்க் தம் டு கம் பேக் அப்படின்னு ஒரு கற்றுக்கு மறுபடியும் போய் அப்படி நின்ட்டோமா. அப்போதான் புரிஞ்சது ஸ்டாண்டிங் ஓவேஷன் முடிகிற வரைக்கும் ஓகே 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 யூ ஆர் நாட் சப்போஸ் டு லீவ் தி ஸ்டேஜ். அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது இந்த போஸ்டில் தான். ஓகே சார். இதில் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். ஏன்னா இவ்வளோ ப்ராப்பராக முறையாக கற்றுக்கிட்டது வந்துட்டு அதுக்கப்புறம் ஆக்டிங் உள்ளே வந்து சினிமாக்குள்ளே வந்து அது ஒரு நமக்கு ஒரு ஸ்டேஜ் ஒன்று கிரியேட் ஆகுது, அது ஒன்று ஓகே. பட் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்னு இல்லை, ஒரு ஜென்ரலாக ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ என்னன்னா இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, டிஜிட்டல் மயம் வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லேருந்து யூடியூப்லேருந்து அந்த டேலண்ட்ஸ் வரும்போது சில நல்ல டேலண்ட்ஸும் வராங்க. சில டேலண்ட்ஸ் பார்க்கும்போது நல்ல டேலண்ட்ஸுக்கு வழிவிடுங்க, இந்த மாதிரி டேலண்ட்ஸ்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம முறையாக கற்றுக்கிட்டு நீங்கள் முறையாக கற்றுட்டு வந்தவருக்கும் இப்படி ஒரு டிஜிட்டல் மூலிமா வர்றதுக்கும் இந்த டிஃபரன்ஸ் அது எப்படி சார்? எது இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் முறையா கற்றுக்கிட்டு ஆக்டிங் முறையாக தான் கற்றுக்கிட்டு பண்ண முடியும். இது டிஜிட்டல் ஒன்றும் பண்ண இது வந்து நம்ம சினிமாக்காக எடுக்கிறது சிஜி கிஜின்னு எடுக்கலாம். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஹேவ் டு மேக் த ஆடியன்ஸ் ஃபீல் தட் இட் இஸ் ட்ரூ. அவ்வளோதான் அது. பட் ஸ்டேஜில் போனோன்னா இது நீ பண்ணி தானே ஆகணும். ஆமாம். இல்லை நான் இது ஒன்று கேட்குறேன். பட் அந்த ஆக்டிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்டேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஜெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிட்டு அப்படி ஒரு உங்களோட பயணம் ஒன்று இருந்திருக்கும்ல. பேசிக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் நாட் அ ஸ்டேஜிலேருந்து தான் சினிமாவுக்கு வந்திருக்காங்களே ஒழிய சினிமாலேருந்து ஸ்டேஜுக்கு யாரும் போனது கிடையாது. ஓகே ஓகே தட் கிவ்ஸ் அ பேஸ். அதுக்காக ஸ்டேஜ் பண்ணால் தான் நல்ல ஆக்டர்ஸாக வர முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட 80% ஸ்டேஜ் ஆக்டிங் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேஸு, ஒரு கான்ஃபிடென்ஸு, ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணுறதுக்கோ நம்ம வாய்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ அது ஒரு பேஸாக இருக்கும். வெறும் சினிமா மாத்திரம் திடீர்னு வந்து சக்ஸஸ் ஆனவங்க வந்து நீங்கள் கேட்டீங்க தெரியுமா, இன்ஸ்டாகிராம் யூடியூப் இல்லை டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை சில விஷயங்கள் வந்து இப்போ ரகுரன் என்கிட்ட பேசினானே அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே. பட் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அன் ஆக்டர் என்னும்போது ஸ்டேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் மைட் ஹெல்ப் யூ. பட் இது மட்டுமே ஹெல்ப் பண்ணுமானா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மைட் பி இட் கேன் ஹெல்ப். பட் ரொம்ப நாள் அது ஹெல்ப் பண்ணாது. ஓகே இருக்கணும் ஏதோ ஒன்று. ஆனால் இப்போ செல்ஃபோனே வந்துருச்சு சார், அதில் ஆக்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே வருது. ஓகே நெக்ஸ்ட் ஃபோட்டோ. சார் திஸ் ஒன் ஐ வில் நெவர் ஃபர்கெட். ராஜமன்றியில் ஷபனாஸ்மியோட அப்போ வந்து அவங்க சிட்டிங் எம்பி. ஓகே. 5 நேஷ்னல் அவார்ட்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இந்த படம் பண்ணும்போது அவங்க என்னுடைய ஒய்ஃபாக பண்ணாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நாசரும் அதில் பண்ணியிருக்கான். அவனுடைய ஒய்ஃபும் என்னுடைய ஒய்ஃப் 2 பேரும் சங்கீத பாடுவாங்க. அவங்க நாசர் ஒய்ஃப் வந்து வீண வித்வான் மாதிரி. ஓகே. கமலா மேம். ஓகே. கமலா மேம். ஆமாம். இல்லை சே கமிலா கிடையாது, அது ஒரிஜினல் ஒய்ஃப். படத்தில் சொல்கிறேன். படத்தில் நீ இது பார்த்தனா இது என் ஒரிஜினல் ஒய்ஃப் இங்கே இருக்காங்க. ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ பண்ணுவாங்க. இதில் வந்து கோதாவரி இருக்குல்ல, கோதாவரிக்கு இந்த பக்கம் நான் இருப்பேன், அந்த பக்கம் அவங்க இருப்பாங்க. அந்த பிரிட்ஜில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி என்னுடைய பையன் இறந்துருவான். அதில் இவங்க வந்து பயந்து அந்த பிரிட்ஜு மேலே போகிறதுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. ஒரு ட்ராமா மாதிரி. ஒரு ட்ராமாயா. அப்போ வந்து நாசர் பையன் வந்து என்ன பண்ணுவான், எப்படியாவது வந்து இவங்க நல்லா பாடுவாங்க, இவங்களை வந்து கூப்பிடணும், இவங்களை வந்து கச்சேரி பண்ணணுன்றதான் கிளைமேக்ஸு கோல்கொண்டாவில் எடுத்தாங்க. ஸோ அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறது கச்சேரி நடக்கிறது தான் கதை. அதில் இவங்க ஒய்ஃபாக பண்ணும்போது நான் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்போ ஃப்ளைட் இல்லை, ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி 5 நேஷ்னல் அவார்ட் வின்னர் லெஜெண்டரி. இவங்க படங்க பார்த்து தான் நாங்கள் வந்து அறுத்து மண்டி நிறைய படங்கள் இவங்களை பார்த்து தான் நாங்கள் அவங்க பண்ணும்போது எனக்கு வந்து ரீசெண்டாக வந்த டப்பா கேட்டலில் கூட டப்பா பெர்ஃபார்மன்ஸ். ஐயா ஷீஸ்
என்ன ஒரு எதனா பெடிகிரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கைஃபி அஸ்மி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அப்போ பார்த்துன்னு நான் அப்போ தான் டப்பா கடை நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுங்க பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு முன்னாடி படம் பார்க்கல. இல்லை இவங்களுக்கு பார்த்ததில்ல, நான் பார்த்ததில்ல. நான் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அது பார்த்தது. யூ மஸ்ட் வாட்ச் மண்டி. எஸ் டப்பாகட் பாட்டு இப்படி சாப்பிட்டு போயிட்டாங்க. எனக்குலாம் அத்தனை பேர் ஸ்க்ரீனில் இருக்காங்க, ஜோதிகா மேம், நிமிஷா, இப்படி சாப்பிட்டு போயிட்டாங்க. ஷூட்டிங் போய் இறங்குறேன். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து ராஜீவ் மேனன், நான் தான் கேமராமேன். ஸோ போன உடனே ஹாய்டா அப்படின்னா சொல்லிவிட்டு சரி பார்த்துட்டு நாளைக்கு தான் ஷூட்டிங் உனக்கு அப்படின்னா நான் ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்தால் இவங்க லொக்கேஷனில் பார்க்குறேன் ஒரு போலீஸ் வந்து வித் ரைஃபிளோடு நிற்கிறார் செக்யூரிட்டி, ஏன்னா சிட்டிங் எம்பி அப்போ. ஸோ ஓகே ஃபைன். இப்போ எனக்கு என்னென்னா நம்ம ஊர் ரேவதியோ இல்லை வந்து ஊர்வசி அவங்களோ இவங்கெல்லாம் வந்து தெரியும். ஓகே அவங்களோட நம்ம ஏதோ ஒன்று பேசி பண்ணிக்கலாம். இவங்களுக்கு தெரியாது. இவங்கள படம் பார்த்து தான் வளர்ந்தவன். இவங்களோட நான் புருஷனாக நடிக்கிறது, இவங்களோட நடிக்கிறது எப்படி அப்படின்னு இதில் சில ஒரு 2 சீன் க்ளோஸாக இருக்கிற சீன் ஒன்று இருந்தது. இதெல்லாம் எப்படி இவங்களோட நடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ரூம்லேருந்து அடுத்த நாள் காலையில் கிளம்பும்போது நான் ஃபஸ்ட்டு போயிட்டேன். போன உடனே ராஜீவ் என்ன சொன்னாப்புல, அவங்களுக்கு வேறு ஒரு சீன் இருக்குது, அதை முடிச்சதுக்கப்புறம் உண்டு பண்ணலான்ற மாதிரி சொன்னால் சரி நானும் வந்து டயலாக்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். லஞ்சு முடிஞ்சது. லஞ்சு முடியும்போது இவங்க வந்தாங்க. அப்போ தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஷபானஞ்சி, திஸ் இஸ் தலைவாசல் விஜய், இஸ் ஒன் ஆஃப் த அப்கமிங் கேரக்டர் ஆக்டர், குட் ஆக்டர், இஸ் பிளேயிங் ஆஸ் யுவர் ஹஸ்பண்ட். சார் நமஸ்தே ஜி, நமஸ்தே. அவ்வளோதான். ஐவ் சீன் யுவர் ஃபிலிம்ஸ். என்ன பேசுறது அவங்ககிட்ட போய். ஓகே. So I watched your films Mandi and a lot of other films and Arth and other things. Unna Rajesh na ji after lunch we will start your scene, that scene. What? Which scene? No, we are not doing. Both of us are not doing today that scene. We'll do it tomorrow அப்படின்னா. எனக்கு ஒரு பக்கம் அப்பாடா பாதி நாள் நம்ம வந்து கொஞ்சம் டயலாக்ஸ்லாம் பார்க்கலான்னும் போது ஒய்ன்னு கேட்டாப்புல. ஓகே. He is acting as my husband. I don't know who he is. Maybe he is South India's one of the well-known character actor. But we should know each other as person. நாங்கள் 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் நாளைக்கு கணவன் மணியாக ஒர்க் பண்ணும்பொழுது என்ன வந்து நம்ம அந்த டயலாக் பேசணுன்னே எப்படி பேசலாம் அப்படிங்கிறது. ஸோ டுடே வி வில் சேட், டுமாரோ வி வில் ஷூட்னு சொல்லி அடுத்த நாள் பண்ணோம். சூப்பர். So I'll never forget that film. Morning Ragan, I think it won some awards also. இது ஆயிடுச்சு 15-16 years மேலே. எஸ் மேம், நான் கண்டிப்பாக பார்க்குறேன் சார். அதில் ஒரு சாங் ரொம்ப நல்லா இருக்கும், கிளைமேக்ஸ் சாங். எஸ் சார், கண்டிப்பாக பார்த்துட்டு நான் கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஏ ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.